லாரன்சி, நல்ல வேளை சீக்கிரம் வந்துட்டோம். மானை இடிக்கிற இடிய பார்த்தா பெரிய பொசலே வரும் போல இருக்கு. மக பயந்தே போயிருப்பா. எங்கடா இருக்கிற உன் மக? மேரி தனியா இருக்க பயந்துகிட்டு பக்கத்து வீட்டுக்கு போயிருப்பா. நீ உட்கார் உட்கார். லாரன்சி, நீ வர்றது முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா பெரிய விருந்தே வச்சிருப்பேன். என்ன பண்றது, இன்னைக்கு உனக்கு கஞ்சிட்டே. நானும் கஞ்சி குடிச்சு வளர்ந்து வந்தாண்டா. கொண்டாங்க. என்னடா பாக்குற? சின்ன வயசுல நம்ம 2 பேரும் மாங்காய் திருடி காக்கா கடி கட்டி சாப்பிடுவோம், ஞாபகம் இருக்கா? திருட்டு பயல, என்ன காவலுக்கு நிக்க வச்சுட்டு நீதான மரத்து மேல ஏறி மாங்காய் திருடுவ. இப்ப நீயே போலீஸ்கார் ஆயிட்ட, உன்னை யாரும் ஒண்ணு பண்ணிக்க முடியாது. போ. அப்ப மாதிரியே நீ பாதி நான் பாதி. எனக்கு பாதி. என்னடா பிடிக்குதா? கொஞ்சம் உப்பு போடு. உன் கையில உப்பு போடாது. வேண்டா. அந்த தப்பா நினைக்காத. இப்ப நான் ஒரு போலீஸ் அதிகாரி, நீயோ தினம் ஒரு அடிதடி சண்டையில மாட்டிக்கிட்டு போலீஸ் ரெக்கார்ட்ல பதிவாயிருக்கிறவன். நாளைக்கே நான் உன்னை கைது செய்ய வேண்டி வந்தா உப்பு போட்ட நன்றிக்காக கையில விலங்கு போடாம இருக்க முடியுமா? லாரன்ஸ், நீ கையில போடுற விலங்கு விட கூட பிறக்காத அண்ணன் தம்பியா நம்ம 2 பேரும் மனசுக்குள்ள போட்டிருக்கமே விலங்கு, அது ரொம்ப சக்தி உள்ளதுடா. நீயா பார்த்து எனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாலும் அதை நான் சந்தோஷமா ஏற்றுக்குவேன். கலைஞ்சு போச்சே தீப்பெட்டியில விட்ட. இன்ஸ்பெக்டர் லாரன்ஸ் சொல்றேன். போடா கீழே. பாத்துங்க, என்ன துட்டுடுவியா? சுடா பாக்கலாம். உன் கையாலே சாகுறேன். ஆனா ஒரு நிமிஷம் அவகாசம். 2 பேரை துண்டு துண்டு அழைக்கிட்டு வந்தேன். நிக்கிறா பாராயம் மக. கல்லற வெற்ற மக கலெக்டரா வருவான்னு நினைச்சனே, அவ கலக்கப்பட்டு போய் நிக்கிறாளே. யாத்திரை பிறந்தால் அவமானம் மறந்து போமா? வெட்டித்தான் ரத்தத்தை கைங்கத்தான் கைவிட முடியுமா? வேற வழி, வேற வழி. கல்யாணம் செய்து வைக்கிறேன். இவங்களுக்கு நான் கல்யாணம் செய்து வைக்கிறேன். ஊர் பழிக்காவது ஆளாக இருக்கிறோம் இல்லையா? கல்யாணம், இவளுக்கு கல்யாணமா? கல்யாணம் செய்து வைக்கவா அறுபாடுபட்டு அவளை நான் படிக்க வச்சேன். எங்க சிலுவை போடு. You are not a Christian, isn't it? உன் பேர் என்ன? பாஸ்கர். எந்த ஊர்? பக்கத்து ஊர்னா? திருவையாறுல டாக்டர் சரவணனோட மகன். என்ன வேலை செய்துட்டு இருக்க? வேலை தேடிட்டு இருக்கேன். இந்த வேலை எத்தனை நாளா? இந்த வேலை எத்தனை நாளா? 5-6 மாசமா. நீ கிறிஸ்டியனா மதம் மாறதுக்கு உங்க வீட்டுல சம்மதிப்பாங்களா? இதெல்லாம் காதலிக்கிறதுக்கு முன்னால யோசனை பண்ணிருக்கணும். கமா வாமா. கைய காமி. இங்க நடக்கக்கூடாது நடந்துட்டதாலே, நடக்கக்கூடாது எதுவும் மேலும் நடந்துடக்கூடாதுன்னு நான் நடத்தக்கூடாது இந்த கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். காரணம், உன்னை நடத்த கட்டவன் 4 பேர் சொல்லிடக்கூடாது. உன்னை பெத்தவன் நெஞ்சு பத்தி எரியுதே, அவன் பழிக்கு ஆளாயிடக்கூடாது. போடு. In the presence of God, I declare you as man and wife. Amen. இங்க நடந்த இந்த கல்யாணம் நம்ம 4 பேருக்கு மட்டும் தான் தெரியும். நாளைக்கு காலையில மேரியோட அப்பா உங்க அப்பாவை பார்க்க வருவார். பெரியவங்க சம்மதத்தோட சர்ச்சில் அபிஷியலா அந்த கல்யாணம் நடந்து முடிகிற வரையில
இந்த பக்க நீ தலை காட்டக்கூடாது. எந்த காலத்தை கொண்டு முரட்டுத்தனமா இந்த அருவாளை உபயோகப்படுத்த மாட்டேன் சத்தியம் செய்து கொடுறார். ஆண்டவரே, ஆண்டவரே, பெத்த அப்பனால குறிஞ்ச என் தலை நான் பெத்த மாடால நிமிரணும் வேண்டிக்கிட்டே என்ன தலைகுனிய வச்சுட்டு ஆண்டவரே, என்ன தலைகுனிய வச்சுட்டு ஆண்டவரே, ஆண்டவரே. அப்பா, கொஞ்சம் அப்படியே இருக்கு. யாரு? ஆண்டனியா? என்னடா? ஒண்ணும் இல்ல. வந்த சோடு தெரியாம நிக்கிற, என்ன நடந்துச்சு? அதான் ஒண்ணும் இல்ல. சொல்லுடா, என்ன நடந்துச்சு? ஒண்ணும் இல்ல. நீ ஒண்ணு நடக்கலன்னு சொல்லும் போதே ஏதோ நடந்திருக்குன்னு தான் அர்த்தம். டேய் ஆண்டனி, வாடா, இப்படி வா வா. இப்ப சொல்லு, என்ன நடந்துச்சு? நம்ம கோடி வீட்டுல ஆரோக்கியசாமி ஆங்கியா இருக்காருல்ல? ஆமா. அவருடைய மகளும் யாரோ ஒரு பையனோட அப்புறம் என்ன, பொண்ணை பெத்த அப்ப துடிச்சு போயிட்டாரு. பொண்ணு கெட்டு போயிட்டான்னு வெளியே சொல்ல முடியுமா? அதனால அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் வீட்டுக்குள்ளே கல்யாணம் செஞ்சு வச்சுட்டாரு. கல்யாணமா? வீட்டுக்குள்ளேயேவா? எந்த பாதிரியாரா செஞ்சு வச்சாரு? பாதிரியார் செய்யல, அவருடைய சிநேகிதர் செஞ்சு வச்சாரு. எப்படிடா முடியும்? கையும் களவுமா பிடிச்சதுக்கு அப்புறம் பெத்த மகளை அப்ப என்ன செய்ய முடியும்? நீ அங்க இருந்தியா? முட்டாள். இதுக்கு பேராடா கல்யாணம்? என்ன விஷயமா இருந்தா கூட என்கிட்ட ஓடி வருவியே, அவங்களையே என்கிட்ட கூட்டிக்கிட்டு வரல. அப்படின்னா வீட்டுக்குள்ள நடந்த இந்த கல்யாணம் செல்லாத சாமி? மனித சட்டப்படி வேணா செல்லலாம், ஆனா மத சட்டப்படி செல்லாதா? கல்யாணம்னு சொன்னா ஒரு சர்ச்சில் அதிகாரப்பூர்வமா யாராவது பாதிரிமாரா செஞ்சு வைக்கணும். போய் அந்த பையனை கூட்டிக்கிட்டு வா. யாருக்குமே தெரியாம நடந்த இந்த கல்யாணத்தை கொட்டு மேளத்தோட கோயில்ல நானே நடத்தி வைக்கிறேன். போ. ஐயா, புள்ள இல்லைங்களா? என்ன கேட்டீங்க? உங்க புள்ள இல்லையான்னு கேட்டேன். முருகா பாத்தியா, என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்கிறாருன்னு நான் இதுக்கு என்ன பதில் சொல்றது? இந்த பாருங்க, என் 15 வருஷ குடும்ப வாழ்க்கையில முருக எனக்கு வச்ச குறை புள்ள இல்லா குறை ஒண்ணுதான். அப்படின்னா இது உங்க பிள்ளை இல்லையா? இவனா? இவன் என் புள்ள இல்லைங்க, தூரத்து சொந்தக்காரன். என்கிட்ட வர்ற கேஸ் எல்லாம் இதே மாதிரியே இருக்குது. இந்த பய ஏன் புள்ளன்னு ஊர்ல சொல்லிக்கிட்டு பல பேருடைய வயிற்றுச்சலை கொட்டிக்கிட்டு இருக்கான். நேத்து கூட வந்தான், சீ போடான்னு அடிச்சு துரத்தி விட்டேன். ஐயா, இவர் எங்க இருக்காருன்னு சொல்ல முடியுமா? அவன் சின்னதகார ரூம்ல இருக்கான். அவருடைய அட்ரஸ் கொடுக்குறீங்களா?
ஆமா ஏங்க பார்த்தா பரிதாபமா இருக்க, அந்த பையன் என்ன செஞ்சான்? அது ஒண்ணும் இல்லைங்க, அவருடைய விலாசம் வேணுங்க. கொடுக்குறேன். நன்றி. என்ன டாக்டர் நீங்க? அவன் அட்ரஸ் காட்ட உடனே மருந்துக்கு சீட் எழுதி கொடுக்குற மாதிரியா கொடுக்கறது? அவன் மகா முரட்டு பையன், கொலையா பண்ணி விடுவான். உங்களா முதல்ல தர்மாமீட்டர் தின்னதுக்கு துட்ட உண்டியல போட்டு மறுவேலை பாருங்க. போய் காசு போட்டு கொண்டாரோம். பாரு, இவன் எப்ப வந்தாலும் ஜாக்கிரதையா இரு, எதையும் செய்வானுங்க. மேரி 10-11 அத்தோட நீ ஒண்ணு அவளையும் சேர்த்துறாதீங்க. அடிப்பாவி மகளே, என் லட்சியத்தை தான் சுக்குநூறா கிழிச்சிட்டேன்னு நினைச்சேன். என் லட்சியமான நீயே இப்ப சுக்குநூறா கிடக்குறியே. கொண்டு போய் ஒட்டி வச்சுக்க போ. ரெண்டையும் ஒட்டி ஒண்ணு சேர்த்து வைக்கதான் சாமி என்ன இங்க அனுப்பிச்சாரு. யாரு? சாமியார். கொற்ற மழையில குடிசையில நடந்த கல்யாணத்தை கொட்டு மேளத்தோட ஊரறிய செய்து வைக்கிறேன் சாமி சொன்னார். ஏன் வேற ஆள் கிடைக்கலையா? தம்பி, செய்யக்கூடாததை செஞ்சீங்க, இப்ப சொல்லக்கூடாததை சொல்றீங்க. நீங்க படிச்சவங்க, தயவு செஞ்சு என் பொண்ணுக்கு வாழ்வு கொடுங்க. மரியாதை வெளியில போறியா இல்லையா? போயிடுவேன் தம்பி, அதோடைய மானமும் போயிடுமே. அது நினைக்கணும்னா கண்டிப்பா என் பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்து தான் தீரணும். வாழ்வாவது சாவாவது ஏதோ விளையாட்டு நடந்தது, அதை கொண்டு போய் கல்யாணத்துல மாட்டி விட பாக்குறியா? தம்பி அப்படிலாம் சொல்லாதீங்க தம்பி. இந்த பாருங்க தம்பி, நான் உங்களோட வயசுல பெரியவன், உங்க காலை பிடிக்கிறேன் தம்பி. தம்பி கெஞ்சி கேட்கிறேன் தம்பி, பாருங்க தம்பி, பாருங்க. உங்களை நம்பி விலமதிக்க முடியாத தன்னுடைய கற்பையமாக பறி கொடுத்துட்டாளே. என்கிட்ட மட்டுமா? என்ன மன்னிச்சிடு தம்பி, என்ன மன்னிச்சிடு. எங்க என் பொண்ணோட வாழ்க்கை பாழா போயிடுமோன்னு தான். என்ன இருந்தாலும் நான் அவளுடைய அப்பா இல்லையா? என்ன மன்னிச்சிருப்பா. வா, என் பொண்ணை காப்பாத்துப்பா. போடா, போடா, அடிக்காதே. போடா, மாமாவுக்கு தெரியாது. போடா, மிருகமா மாறிடுவேன். தம்பி வேண்டாம், தம்பி வேண்டாம். என் மகளை ஏமாத்திட்டா ஓட பாக்குறேன், நடக்காது. வா, வா. சாமி, சாமி, மாப்பிள பையனை தூக்கிட்டு வந்துட்டேன். என்னடா இது? ஒண்ணுமில்ல சாமி, தகராறு பண்ணா ஒண்ணு போட்டு தூக்கிட்டு வந்தேன். கல்யாணத்தை பண்ணி வைக்க. ஆமா, பொண்ணு யாரா? பந்தியில சாப்பாடு கெட்டாலும் வீட்டுல பெண் கெட்டாலும் வெளியே சொல்லக்கூடாது. ஆமா, பையன் யாரு? எந்த ஊரு? தம்பி, தம்பி என்னடா செஞ்ச? ஒண்ணு இல்ல சாமி, ஒண்ணு போட்டே இல்ல, அதுல மயக்கமா இருக்கான். தம்பி, தம்பி பாஸ்கர், தம்பி பாஸ்கர், ஒன்னூட்டி
நான் கொல்லல வாடான்னு கூப்பிட்டேன், வரமாட்டேன்னு சொன்னான். என் பொண்ணை ஏமாத்தவா பாக்குறேன்னு ஒரே ஒரு அடி அடித்தேன், அவ்வளவுதான். நான் சொல்லல, நான் ஒரு எலும்பை கூட கொண்டது கிடையாது. அம்மா 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 கோயில வச்சு கல்யாணம் பண்ணணும்னு சாமியா சொன்னாரு, அதுக்காக கூப்பிட போறேன். உன் வாழ்க்கையில விளக்கேற்றி வைக்கணும்னு நினைச்சேனே, நானே அந்த விளக்கு அனுப்புறேன். நான் சொல்லல. நான் கொலை செய்யல, சத்தியமா நான் கொலை செய்யல. அதோ சாரி ஃபாதர். உன் பேர் என்ன? உனக்கு தெரியாதாப்பா? இது போலீஸ் ஸ்டேஷன், உன் வீடு இல்ல. நான் இப்போ உன் ஃப்ரெண்ட் லாரன்ஸ் இல்ல, இன்ஸ்பெக்டர் லாரன்ஸ். கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும். சரிங்க இன்ஸ்பெக்டர் சார். அந்த பையனை நீ ஏன் கொலை செய்த? நான் கொலை செய்யல. போய் சொல்றேன். நீ அவனை அடிச்சே கொலை செய்திருக்கிற. அவனை கொலை செய்யணுங்கிற எண்ணத்தோட அடிக்கல, எனக்குள்ள இருந்த மிருக உணர்ச்சியை தூண்டி விட்டதே அந்த பையன் தான். அதை நிரூபிக்க சாட்சி இருக்கா? இருக்கு. யார்? அவர் இங்க வரமாட்டார். அதான் யார்? கர்த்தர். ஆண்டனி, நான் உன் பேர்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய போறேன். கேட்கிற கேள்விக்கு எதிர்கேள்வி போடாம நிதானமா பதில் சொல்லணும். பாரு லாரன்ஸ், மன்னிச்சுக்கங்க இன்ஸ்பெக்டர், நான் கொலை செய்யணுங்கிறதுக்காக அவனை அடிக்கல. ஏதோ சூழ்நிலையினால் எப்படி நடந்து போச்சு. தப்பா நீ செய்யறது செய்ய, நடக்கிறது நடக்கட்டும், எல்லாம் கர்த்தர் செய்யலாம். அப்புறம் என்ன சொல்ல போற? குற்றவாளிதான் பாஸ்கரை கொலை செய்தார் என்பதை சாட்சியங்கள் உறுதி செய்தாலும் இறந்தவர் ஆந்தனியின் மகளுடைய வாழ்வை கெடுத்தவர் என்ற காரணத்தால் தான் தன் நிதானம் இழந்த நிலையில் ஆந்தனி அவரை அடித்தார் என்பதும், திட்டமிட்டு அவர் இந்த கொலையை செய்யவில்லை என்பதும், அதற்கான முயற்சி எதுவும் இல்லை என்பதும் புலனாகிறது. எனவே ஈபிகோ 304வது செக்ஷன் படி ஆந்தனிக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு கூறுகிறேன். மேரிய மாத்திரம் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. என்னப்பா சொல்ற? ஆமாங்க, நாங்க காப்பாத்துறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணோம், கடைசியா வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடுச்சுங்க. ஆமாண்டா, காவேரியில குதிச்சு தற்கொலை செஞ்சுக்கிட்டா. பார்த்தவங்க காப்பாத்த முயற்சி செஞ்சும் முடியலடா. ஆண்டனி, உன் மக கன்னி மேரியா சாகலடா, தாய் மன்னல அடைஞ்சுதான்டா போயிட்டா. டேய், ஆண்டவர் அடி மேல அடி கொடுத்து உன்னை சோதிக்கிறாரு. மாதாவே, எனக்கு மன அமைதியை கொடுன்னு ஜபம் பண்ணுடா, ஜபம் பண்ணு. ஃபாதர் கூப்பிட்டீங்களா? எஸ் சார். உட்கார். காட் பிளஸ் யூ சார். லாரே, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ஃபாதர், வரும்போது தான் கேள்விப்பட்டேன். நேற்று சர்ச்சில இருந்து வரும்போது கீழே விழுந்துட்டீங்களாமே. தள்ளாத வயசுல ஏன் தனியா போறீங்க? யாரையாவது துணை கூட்டு போக கூடாதா? லாரன்ஸ், எனக்கு ஒரு உதவி செய்வியா? சொல்லுங்க ஃபாதர், செய்யறேன். அவன் இப்ப எங்க இருக்கான்? யார் ஃபாதர்? அந்த மொரட்டு பையன் ஆந்தனி. எனக்கு அவனை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. என்னால அங்கெல்லாம் வர முடியாது. அவனை கூட்டிக்கிட்டு வர்றியா? என்னடா
இவன் நன்றி கடங்கிற பேர்ல இவ்வளவு பெரிய வம்பல மாட்டி விடுறானே நினைக்காத லாரன்ஸ். நான் உன்னை பார்த்துட்டேன், அவனையும் பார்க்கணும் போல இருக்கு. கூட்டிக்கிட்டு வர்றியா? இது என் கடைசி விருப்பம். எஸ் ஃபாதர், நான் ஏற்பாடு செய்யறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆ ஆ ஆ